அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேதுபதி விஸ்வநாதன். இன்றைக்கி நாம் ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் காதல் வரும், எந்த கிரக நிலைகள் உள்ள ஜாதகத்திற்கு காதல் வரும், எந்தெந்த பாவங்கள் காதல் வருவதற்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் காதலுக்குரிய கிரகம் என்று சொல்லப்படும் கிரகம் பார்த்திங்கன்னா புதன் கிரகம்தான். அதேபோல் ஆசை உணர்வு, காம உணர்வு, சிற்றின்ப ஆசைகள் இதற்கு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன். இதை விட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கிரகம் சந்திரன். ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். இந்த புதனும் சந்திரனும் சேரும்போது அந்த நபருக்கு காதல் ஏற்படுகின்றது. அதே போல் புதனும் சுக்கிரனும் சம்பந்தப்படும் போதும் அந்த நபருக்கு காதல் வருகின்றது. பொதுவாக பிருகுநந்தி நாடியில் கேது வலைன்னு சொல்லுவோம். அதாவது வலை, கட்டுதல், அந்த மாதிரியான சிக்க வைப்பது, சுருக்குவது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா கேதுவோட காரகங்கள். அப்போ புதன் கேது ஒன்றாக இணையும் போது, அல்லது புதனுக்கு 1, 5, 9 ஆகிய இடங்களில் பார்த்திங்கன்னா கேது இருக்கும்போது அந்த நபருக்கு காதல் ஏற்படுகின்றது. அதே போல் சுக்கிரன் கேது சம்பந்தப்படும் போதும் காதல் ஏற்படுகின்றது. சுக்கிரன் ராகு, புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரக அமைப்பில் உள்ள நபர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல் வெறும் இந்த கிரகங்கள் மட்டும்தான் காதலுக்கு முக்கியமா அப்படின்னு பார்த்தா பாவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எந்தெந்த பாவங்கள் எல்லாம் காதலுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலுக்குரிய பாவம் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் தான் காதலை குறிக்கக்கூடியது. அப்போ 5ஆம் பாவம் மட்டும் பார்த்தால் போதுமானு கேட்டால் கிடையாது. 7ஆம் பாவம் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏன் 7ஆம் பாவம் என்று சொன்னால், எதிர்பாலினம் திருமண ஆசையை பார்த்திங்கன்னா நம்ம 7ஆம் பாவத்தை தான் எடுப்போம். ஏன்னா திருமணம் என்பது 7ஆம் பாவம். எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் 7ஆம் பாவம் தான். அப்போ அந்த 7ஆம் பாவம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக கொடுக்கணும். அப்போ 5ஆம் இடத்தில் புதனோ, இல்லை 5ஆம் அதிபதி 7லோ, 7ஆம் அதிபதி 5லோ, இல்லை இந்த 2 கிரகங்களும் 3, 7, 11, அதாவது இந்த 3, 7, 11 மூணுமே காம திரிகோணங்களாக வரும். அதாவது நம்மளுடைய ஆசையில் சொல்லக்கூடிய இடங்கள். அப்போ இந்த 3ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ 5ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு காதல் வரும். இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஜோதிட தகவலுடன் சந்திப்போம்.